4 வயசுலயே என்னோட மகனுக்கு கருத்தடையிலிருந்து பாலியல் பாதுகாப்பு வரைக்கும் சொல்லிக் கொடுத்தோம்னு சொல்லியிருக்காரு நடிகர் மாதவன். திரையுலகத்துல தனக்குன்னு ஒரு தனித்துவமான இடத்த பிடிச்ச நடிகர்கள்ல மாதவனும் ஒருத்தர். தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தி அப்புறம் பிற மொழி படங்கள்லயும் தன்னோட நடிப்பால ரசிகர்கள கவர்ந்த அவரு, சமீபத்துல தன்னோட மகன் வளர்ப்பு பத்தி பகிர்ந்த கருத்துக்கள் ரொம்ப பெரிய விவாதத்த ஏற்படுத்தியிருக்கு. மாதவன் தன்னோட கெரியர தொலைக்காட்சி சீரியல்கள்ல ஆரம்பிச்சு, பின்னாடி சினிமாவுல முன்னணி நடிகரா உயர்ந்தாரு. தமிழ்ல அலைப்பாயுதே, மின்னலே, யாவரும் நலம் மாதிரியான படங்கள்ல அவருக்கு தனி ரசிகர் பட்டாளமே உருவாச்சு. அதே மாதிரி ஹிந்தியிலயும் த்ரீ இடியட்ஸ், டானு வெட்ஸ் மானு மாதிரியான படங்கள் மூலமா மிகப்பெரிய வரவேற்ப பெற்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் இயக்கியும் நடிச்ச ராக்கெட்ரி, நம்பி விளைவு படம் ரசிகர்கள் கிட்ட பாராட்ட பெற்றதோட தேசிய அளவிலும் கவனம் பெற்றது. மாதவனோட மகன் வேதாந்த் மாதவன் இப்போ சர்வதேச அளவுல நீச்சல் போட்டிகள்ல இந்தியாவ பிரதிநிதித்துவப்படுத்தி வராரு. பல போட்டிகள்ல பதக்கங்கள் ஜெயிச்சு இளம் வயசுலயே தன்னோட திறமைய நிரூபிச்சிருக்காரு மாதவன். தன்னோட மகன் தன்னோட பாதைய தேர்வு செய்யறதுல முழு சுதந்திரம் வழங்கியிருக்கிறதா பல தடவை சொல்லியிருக்காரு. சமீபத்துல குடுத்த பேட்டியில மாதவன் தன்னோட மகனை வளர்த்த விதம் பத்தி வெளிப்படையா பகிர்ந்திருக்காரு. அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, குழந்தைகளை பாதுகாப்பா வளர்க்கறது அப்படின்னா அவங்களுக்கு எதையும் மறைக்கிறது கிடையாது. உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத அவங்களுக்கு முன்னாடியே புரிய வைக்கணும். வேதாந்துக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரியவர மாதிரி மதிப்பு குடுத்து வளர்த்தேன். குறிப்பா பல பெற்றோர்கள் பேச தயங்கக்கூடிய பாலியல் தொடுதல், பாலியல் பாதுகாப்பு, கருத்தடை மாதிரியான விஷயங்கள அவருக்கு டீனேஜ் வயசுக்கு முன்னாடியே, அதாவது 4 வயசுலயே விளக்கி சொல்ல ஆரம்பிச்சேன். இதனால எங்களுக்குள்ள நம்பிக்கை அதிகரிச்சது. அது மட்டும் இல்லாம பெண்களை எப்படி மரியாதையோட நடத்தணும், புகழோட இருண்ட பக்கங்கள் என்ன அப்படிங்கிறதையும் அவருக்கு முன்கூட்டியே சொல்லிக் குடுத்தேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. மாதவன் தன்னோட கெரியர் பத்தி பேசுறப்போ, ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் பகிர்ந்தாரு. ராக்கெட்ரி நம்பி விளைவு படம் பார்த்த பின்னாடி அவரோட மகன் வெறும் நாட் பேட் டாட் அப்படின்னு மட்டுமே சொன்னதா அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட படங்கள்ல மகனுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் யாவரும் நலம் தான் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. திரையுலகத்துல இருக்கிற பலர் அவங்களோட பிள்ளைகளும் சினிமாவுல வரணும் அப்படின்னு விரும்பினாலும், மாதவன் அதுக்கு மாறான நிலைப்பாட்ட எடுத்திருக்காரு. அவரோட கருத்துப்படி மகன் தன் நிழல்ல வளரக்கூடாது. தனக்குன்னு ஒரு பாதைய உருவாக்கிக்கணும். வாழ்க்கைய தன்னோட முடிவுகளால வடிவமைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம்னு பேசியிருக்காரு.